Okay, dear students, இன்னைக்கு யூனிட் 2ல இருக்கிற மாலிகுலர் ஜெனடிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஜெனடிக்ஸ் அப்படின்னாலே போன கிளாஸஸில் 2-3 இதில் நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா பார்த்துட்டோம். அதில் ஹெரிடிட்டி நேச்சர் வந்து எதனால் தீர்மானிக்கப்படுது அப்படின்றது தான். ஓகே, the nature of living organisms is defined by genome. It consists nucleic acid to all organisms. Okay, but the number of nucleic acid is differ from the genome. ஒரு ஜீனோமில் இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு மாதிரியான அமைப்புடையதாய் ஒவ்வொரு நபர்களுக்கும் அது இருக்கும். ஓகே, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு, ரெப்ளிகேஷன்ஸு, ஆர்என்ஏவுடைய ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ ஆர்என்ஏவுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன், ஓகே, எப்படி மாற்றுது, அது என்னென்ன பணிகள் செய்யுது, அதனுடைய பண்புகள் என்ன, அதில் இருக்க புரதத்தினுடைய தன்மைகள் என்னன்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு தான் ஜீன் ஆஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் இன் த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகே, இது ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின் மாதிரி இது. A gene is a basic physical and functional unit of heredity. Very important. இது ஃபஸ்ட்டு யார் சொல்கிறானாக்கா கிரகர் மெண்டல் சொல்கிறாரு. 1860s அவர் சொல்கிறார். அப்புறமேட்டா 1900 ஆக்சுவலாக அவர் சொல்லும் போது ஜீனை வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார், ஒரு காரணி. ஜீன் என்பது ஏதோ ஒரு உயிரினம் வந்து பண்புகளை கடத்துகிறது, அது வந்து காரணி அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு யார், கிரஹாம் மெண்டல்ன்றவர். அப்புறமேட்டா அது ஃபேக்டரில் அது ஒரு காரணி, அது ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜொஹன்சன் தான் சொல்கிறார். ஓகே, வில்லியம் ஜொஹன்சன் தான் சொல்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் பண்புகளையே, ஜீனுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது, அந்த பண்புகளை சுட்டான்றவர் தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். 1902 இது நடக்குது. ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் என்ன, வாட் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அதுக்குன்னு தனியாக பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஜீன் ஹேஸ் எ லீனர் ஆர்டர் லைக் பேசிஸ் பீட்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங்ஸ். ஒரு ஹெரிடிட்டி, ஒரு ஹெலிக்ஸ் இருக்குன்னா அந்த ஹெலிக்ஸில் ஒரு லீனர் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். Second point, each gene occupies a specific position called locus. அது ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஜீனுமே ஒரு அதனுடைய இடத்துல தான் அது இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். ஜீன் மே எக்ஸிஸ்ட் எ செவரல் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் கால்டு அலீல்ஸ். அந்த ஜீனுக்கு பேர் தான் என்னது, அலீல்ஸ். நம்ம நிறைய முறை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். ஓகே, திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வந்துடுச்சு, சடன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அப்போது அந்த ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறார். சில நேரங்களில் அதே ஜீனே என்ன பண்ணிவிடும், அதே போல் ஏதாவது ஒரு டூப்ளிகேஷன் ப்ரொடியூஷன் அதில் ஆகலாம் அப்படின்றதும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதான் ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜீனில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஓகே, வில்லியம் ஹாஃப்மிஸ்டர் என்றவர் ஆக்சுவலாக ஒரு போட்டனிஸ்ட்னா தெரிஞ்சுக்கேன், தாவரவியலாளர்.
அவர் செல்லுக்குள்ளார இருக்கிற நியூக்ளியை கண்டுபிடிக்கிறார். எப்போனாக்கா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அப்போ கண்டுபிடிக்கும் போது 1848 இது நடக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அது குரோமோசோம் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்புறமேட்டா ஃப்ரிட்ரிச் மிஷர்ன்றவர் தான் சுவிட்சர்லாண்ட் டிச் நாட்டை சேர்ந்தவர். அப்போ அதில் செல் நியூக்ளியை தனியாக ஐசோலேட் பண்ணுறார். ஐசோலேட்னால் தனியாக பிரித்து எடுக்கிறார். அதை பிரித்து எடுத்து அதுக்கு என்னான்னு பேர், நியூக்ளியின் அப்படின்னு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம்தான் அதுக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஆல்ட்மேன்றவர் 1889. அந்த பாயிண்ட் முக்கியம். ஆல்ட்மேன், ஓகே, 1889 அவர் தான் என்ன பண்ணுறாரு, நியூக்ளிக் ஆசிட்னு பேர் வைக்கிறார். அதுதான் பிற்காலத்தில் என்னவா வருது, டிஎன்ஏ அப்படின்ற பேர் வருது. ஓகே, இந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் கொஞ்சம் முக்கியம். ஓகேவா? இந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது, கிளியர் குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் டிஎன்ஏ. இதுதான் என்ன பண்ணப்படுகிறது, குரோமோசோமாகும். ப்ரோட்டீன், ஒரு குரோமோசோமில் 2 கண்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோட்டீன், அப்புறம் டிஎன்ஏ அப்படி இருக்குதுன்றதை சொல்கிறார். ஆஸ்வல்ட் ஐவர், கோலின் மேக்கார்டி, நிறைய சயின்டிஸ்ட் நேம்ஸ் இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக டிஎன்ஏவை ஸ்டெயின் பண்ணி, டிஎன்ஏவை தனியாக பிரித்து எடுத்து இந்த குழுக்கள் தான் என்ன பண்ணுது, டிஎன்ஏ தான் மரபு பொருட்களை அல்லது மரபுகளை கடத்துகிறது அப்படின்றத தீர்மானித்தாங்க. அப்போ தீர்மானிக்கும் போது 2 இதுவே எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கனாக்கா, டிஎன்ஏ எடுக்கிறாங்க, அப்புறம் ஆர்என்ஏ எடுக்கிறாங்க. ஓகே, அதை எடுக்கும் போது அவங்களுக்கு என்சைம் தேவைப்படுது. அப்போ தான் அதை பிரித்து எடுக்க முடியும். டிஎன்ஏ என்ன பண்ண முடியும், பிரித்து எடுக்க முடியும். முதலாவது என்ன பண்ணுறாங்க, இது ப்ரோட்டீனில் தான் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் எபிலிட்டி வாஸ் லாஸ்ட். டிஎன்ஏஸ் எதுக்காக அப்படின்னாக்கா, பிரித்து எடுக்கணும் இல்லையா. பிரித்து எடுக்கும் போது அது ஒன்றாக இருக்கிறது தனியாக பிரிக்கணும். அதில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, வேதிப்பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்றதை தனித்தனியாக பிரிக்கணும்ல. அப்படி பிரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தினது புரோட்டீனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். அந்த புரோட்டீனேஸ் என்சைம்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. அப்புறமேட்டா இதில் இருக்க புரதம் இருக்குது பார்த்தியா, இந்த புரதமும் நம்ம வயிற்று பகுதியில் சுரக்கின்ற புரதமும் 2 ஒன்றா அப்படின்றது செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது 2ம் இல்லை, 1 இல்லை, வேறு அப்படின்றத இந்த குழுக்கள் சொல்லிச்சு. ஓகே, அப்புறம் டிஎன்ஏவை தனியாக என்ன பண்ணாங்க, ஐசோலேட்னா அதையும் பிரித்து எடுத்தது. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஸ்டெயின் யூஸ் பண்ணாங்க. ஸ்டெயின்னா நிறமி. ஓகே, ஒரு கலர் போட்டு அதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு. அந்த சாயம் அதிலே இருக்கும். அப்போ அப்படி பிரித்தாக்கா அதனுடைய தன்மை நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்றது. அப்போ ஆர் ஸ்டெயின், இன்னொன்று வந்து எஸ் ஸ்டெயின் அப்படின்றத என்ன பண்ணாங்க, போட்டாங்க. போடும்போது அதனுடைய தன்மைகள் சரியாக என்ன பண்ணப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, உங்களுக்கு ஜூம் பண்ண முடியுமான்னு தெரில, எங்களுக்கு இவ்வளோ தான் ஜூம் வருது. டிஎன்ஏ ஆஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, இது பாருங்கள். அடுத்தது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத சொல்கிறது. ஓகே, நிறைய பேர் பாட்னிஸ்ட்டு சரி அதெல்லாம் என்ன நம்பினாங்க அப்படின்னா, புரோட்டீன் தான் ஃபுல்லாகவே டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபணு. கிரிஃபித், ஐவரி அந்த டீம்ஸ் ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே அவங்க நம்பினது என்ன அப்படின்னாக்கா,
எல்லாமே வந்து புரோட்டீன் தான், டிஎன்ஏ கிடையாது. டிஎன்ஏ வந்து மரபுகளை கடத்துவது கிடையாது. நாட் டிஎன்ஏ வாஸ் ஏ ஹெரிடிட்டி மெட்டீரியல் இன் த செல். அது என்ன பண்ணாதான் ஹெரிடிட்டி மெட்டீரியல் இல்லை அப்படின்றத அவர் சொன்னார். இன் 1952, இது முக்கியமான இது, ஓகே, 1952ஆம் ஆண்டு 1952ல் ஹெர்லிச்சஸ் அவர் ஒருத்தர் ஓகே ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா அதை ப்ரூஃப் பண்ணுறாங்களே. ஓகே, அவங்க பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போனாக்கா, ஹெர்ஷி ப்ளஸ் செஸ், ஓகே, செஸ்ன்ற எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு வைரஸ் எடுத்துக்கிறாங்க. வைரஸ் வந்து என்ன வைரஸ்னால் T2 பேக்டீரியோஃபேஜ் அப்படின்ற ஒரு வைரஸ். ஓகே, வைரஸ் பேர் என்ன? பேக்டீரியோஃபேஜ், T2 பேக்டீரியோஃபேஜ் அப்படின்ற ஒரு வைரஸ். அந்த வைரஸ் வந்து 1952 இது நடக்குது. ஓகே, அந்த வைரஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. அந்த பாக்டீரியா பேர் வந்து ஈகோலை பாக்டீரியா. அது உங்களுக்கு தெரியும், ஈகோலை பாக்டீரியான்றது அடிக்கடிக்கு உங்களுடைய பாடங்களில் வரும். ஓகே, என்ன வைரஸு? T2 பேக்டீரியோஃபேஜ்ன்ற வைரஸை எதில் எடுக்கிறாங்க? ஈகோலை பாக்டீரியா அதில் வந்து போடுறாங்க. போடும்போது அந்த ஹெஸ்லியும் சேஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா அந்த பாக்டீரியா, அந்த உதாரணத்துக்கு அந்த T4 பேக்டீரியோஃபேஜ் இருக்குது பார்த்தியா, T2 T4 அப்படி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, என்னென்னா பாஸ்பரஸ் இருக்கும் அதில், அப்புறம் சல்ஃபர் இருக்கும். ஓகே, அதில் ஒரு டயக்ராம்ஸ் ஒன்று இருக்குது. அந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த டயக்ராம் இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே ஓகே, போக்கும் ரெண்டு டயக்ராம் இருக்குது பாரு. மேலே இருக்கிறது வைரஸ். ஓகே, ஒரு மாதிரி மேலே மண்டையோட கீழே 2 கால் மாரி இருக்குது பாரு. ஆக்சுவலாக 2 இருக்காது, அது வந்து 6 இருக்கும். சும்மா டயக்ராமுக்காக அப்படி போட்டுருக்கேன். 2 இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ஒரு முட்டையாக இருக்குது பார்த்தியா, ரவுண்டாக, அது வந்து ஈகோலை பாக்டீரியா. ஓகேவா? அப்போ 2 நடுவில் இருக்க பாரு, நூல் மாதிரி மண்டையில் நடுவில், அது வந்து என்னது அப்படின்னா அதான் டிஎன்ஏ. அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டு. இந்த பாக்டீரியோஃபேஜில் இருக்கிறது என்னது? சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ தான். ரெண்டுத்துலையுமே அப்படி தான் இருக்கும். அதில் என்ன பண்ணாங்க, கலர் கொடுக்குறாங்க. என்ன கலரு? ஒன்று வந்து சல்ஃபர், இன்னொன்று வந்து பாஸ்பரஸ். ஓகே, ஒன்று வந்து என்ன கொடுக்குறாரு, சல்ஃபர் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து பாஸ்பரஸ் கொடுக்குறாங்க. அப்போ கலர் அதில் சேஞ்சஸ் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டு டிஎன்ஏ, இப்போ கலரும் மாறுது. என்னென்னது கலர் மாறுது அப்படின்னாக்கா, அந்த இதில் பாருங்களேன், சல்ஃபர் ஒன்றுத்தில், இன்னொன்றுத்தில் என்னது பாஸ்பரஸ் அப்படி கொடுக்குறாங்க. இப்போ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஐசோலேட் ப்ரோட்டீன் இது என்ன பண்ணுது, ப்ரோட்டீனையும் இன்னொன்று வந்துன்னா டிஎன்ஏவையும். ஓகே, டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுது, பிரிக்குது. இப்போது பாஸ்பரஸ் இருக்குது பாரு, பாஸ்பரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியோஃபேஜில் பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து டிஎன்ஏ. இன்னொன்றுல வந்து சல்ஃபர் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரோட்டீன். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் புரியுதா? சல்ஃபர் இருந்தால் என்னது, ப்ரோட்டீன். ஓகே, பாஸ்பரஸ் இருந்தால் என்னது, டிஎன்ஏ. ஓகே, இது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பின்னாடி வரும் பாருங்களேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த பிக்சர் வச்சுருக்கிறேன். டிஎன்ஏவை வந்து தனியாக ஹெலிக்ஸில் தனியாக பிரிக்கிறதுக்கு. ஓகே, பாக்டீரியோஃபேஜில் எடுத்து பாக்டீரியாக்குள்ளார விடுவாங்க. இந்த 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 டயக்ராம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது இதில் பாருங்கள், வைரஸ்லேருந்து என்ன பண்ணுது, டிஎன்ஏ, சிங்கிள் டிஎன்ஏ உள்ளார இறங்குது, பாக்டீரியா செல்லுக்குள்ளார இறங்குது.
அப்புறமேட்டா அது கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. இதோ இருக்குது பாரு, ஃபுல்லாக சிங்கிள் ஸ்டாண்ட். அதில் 2 கண்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோட்டீன், இன்னொன்று டிஎன்ஏ. 2 கண்டென்ட் இருக்குது, விளங்குதா? ஆனால் டிஎன்ஏவாக இருக்கிறது மட்டும்தான் என்ன மாறும், வைரஸாக மாறும். ஆனால் வைரஸாக மாறதுக்கு முன்னாடியே இந்த குரூப் என்ன பண்ணிச்சு, சேஸ் குரூப்பு, அதில் இருக்க டிஎன்ஏவை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதில் என்ன வேதிப்பொருள் இருக்குது, அதில் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கார்பன் இருக்குது, அதில் எவ்வளோ பாஸ்பரஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை இப்படி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அவங்க. ஓகே, அந்த மீடியத்தில் போட்டாங்க இல்லையா, பாஸ்பரஸையும் சல்ஃபரும் போட்டாங்களே பாக்டீரியல் செல்லில், அது என்னாச்சு தெரியுமா, உள்ளே போய் கலர் சேஞ்சஸ்லாம் ரேடியேஷன் ஆச்சு. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, ரேடியேஷன் போட்டாங்க. ரேடியேஷனாக தெரியுதா உங்களுக்கு? ஓகே, கதிர்வீச்சுகளை பயன்படுத்தினாங்க. கதிர்வீச்சுகளை பயன்படுத்தும் போது அது எடுத்துன்னு போச்சு இல்லையா. ஓகே, என்ன எடுத்துன்னு போகுது அப்படின்னா, பாஸ்பரஸ் வந்து டிஎன்ஏன்னு சொன்னேன், சல்ஃபர் வந்து என்னது ப்ரோட்டீன்னு சொன்னேன். இதில் கிளியராக டெவலப் ஆனது எது அப்படின்னா, பாஸ்பரஸ் டெவலப் ஆச்சு. அப்போது பாஸ்பரஸ் டெவலப் ஆனதுனால அவங்க தெளிவாக சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னாக்கா, டிஎன்ஏ தான் மரபு கடத்தி, மரபுகளை பண்புகளை கடத்தல் செய்வது டிஎன்ஏ என்பதை இது மூலிமா தீர்மானித்தாங்க. So the result clearly indicate that the only DNA, not the protein coated. என்ன பண்ணல, ப்ரோட்டீன் கோட்டட் தான் என்னது 35S சல்ஃபர். ஓகே, அந்த சல்ஃபர் ப்ரோட்டீனை வந்து கலர் நிறமி மூலிமா மாற்றினாங்கல்ல, அதனால் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அது ப்ரோட்டீனாகவே மட்டுமே இருந்துச்சு. அப்போ ப்ரோட்டீனாக மட்டுமே இருந்ததுனால அது என்ன மாறுச்சு, இவங்க கிளியராக அப்புறம் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது, மரபு கடத்தியாக இருக்குது, புரோட்டீன் இல்லை அப்படின்றத இந்த 2 சயின்டிஸ்ட்டுமே அந்த குழுக்களே மொத்தமாக தீர்மானித்தாங்க. இது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். நீங்கள் இந்த பத்தியே உங்களுக்கு முக்கியம், இந்த பேராகிராஃபே ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய குழப்பம் தீர்ந்துச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடி மெண்டல் சொன்னது, இவங்க கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் குழப்பத்தில் இருந்தாங்க. ப்ரோட்டீன் தான்ப்பா ஒரு மரபு கடத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லி சேஸும் அந்த 2 சயின்டிஸ்ட்டுமே சொன்னாங்க இல்லையா. அப்போ கண்டுபிடிச்சோன்னா அவங்க திருப்பி அடுத்த ஆராய்ச்சிக்குள்ளார போகிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏல என்ன பொருள்கள் இருக்குது, அதில் இருக்கிற வேதியியல் பொருட்கள் என்ன, ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன தான் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, நியூக்ளிக் ஆசிட் தான் என்னது ஜெனட்டிக் மெட்டீரியல். அது 2 வகையில் இருக்குது. ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. இதுதான் அந்த வேதிப்பொருட்கள், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாஸ், மாலிகுல்ஸ் இதாக இருக்குது அப்படின்னு. இட் ஹேஸ் சம் செயின், லாங் செயின், பாலிமர் செயின். ஓகே, அதில் இருக்குதுன்றதை சொன்னாங்க. அதில் இருக்கிறது 3 பொருட்கள் இருக்குதுன்றதை சொன்னாங்க. ஒன்று வந்து நைட்ரஜனஸ் பேஸ், ரெண்டாவது வந்து கார்பன், 5 கார்பன் அதில் இருக்குது, அதனால் அது வந்து பென்டோஸ்னு உங்களுக்கு தெரியும் 5. அப்புறம் பாஸ்பேட் குரூப் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஒன்று நைட்ரஜன், இன்னொன்று வந்து பென்டோஸ், மூன்றாவது பாஸ்பேட். பென்டோஸ் சுகர், அதுக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, பென்டோஸ் சுகர். 2 types of nucleic acid are there. ஓகே, பென்டோஸ் சுகரில் என்னன்னா அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நியூக்ளிக் ஆசிடில் டிஆக்சிக் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் தான் என்னது டிஎன்ஏ, ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் தான் என்னது ஆர்என்ஏ. இப்போ ஆர்என்ஏன்றது எல்லாமே எதில் இருக்கும், பிளான்ட் செல்ஸில் இருக்கும். ஓகேவா, அதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதில் அனிமலில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஆக்சிக் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும். ஓகே,
பெரும்பாலும் DNA இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் யூக்ரியாட்ஸ் அண்ட் நியூக்ளியாய்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ரியாட்ஸ். ஓகே, ஒரு சில ப்ரோக்ரியாட்ஸ்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 வகையான சுகர் இருக்குது. ஒரு சுகர் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து கம்மி எதில்னாக்கா டிஆக்சி ரிபோஸில், அதாவது டிஎன்ஏல ஒரு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஓகே, அதனால தான் டி என்றால் குறைவு. ஓகே, டிஆக்சிக் ரிபோநியூக்ளிக் ஆசிட். ரிபோநியூக்ளிக் ஆசிட்னா ஆர்என்ஏ, டிஆக்சிக் ரிபோநியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நைட்ரஜன் பேஸ் அடுத்தது இருக்கிற வேதிப்பொருட்கள்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பென்டோ சுகர் பார்த்தோம். அதே டிஎன்ஏல இன்னும் என்ன இருக்குதுனாக்கா நைட்ரஜன்ஸ் பேஸ் இருக்குது. நைட்ரஜன் பேஸ் வந்து 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பைரிமிட்ஸ். ஓகே, பியூரின் பைரிமிட்ஸ் விளங்குதா? பியூரின்ஸில் 2 நைட்ரஜன் பொருட்கள் இருக்குது. ஒன்று வந்து அடினைன். அடினைன்னு குறிக்கிறது என்னான்னு குறிப்பாங்க, சிம்பிள்னாக்கா ஏ. இன்னொன்று வந்து கோனைன், அது சிம்பிள் வந்து ஜி. ஓகே, இது எல்லாம் எப்படி பிணைக்கப்பட்டிருக்குதுனாக்கா டபுள் கார்பன் பாண்டில் பிணைக்கப்பட்டிருக்குது. நைட்ரஜனில் டபுள் கார்பனில் பிணைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் என்னதுன்னா பியூரின்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன, பைரிமிட்ஸ். ஓகே, பைரிமிட்ஸில் 3 இருக்குது. ஒன்று வந்து தயாமின், அது சிம்பிள் வந்து என்னான்னு சொல்லணும், டி. இன்னொன்று வந்து சைட்டோசின், சிம்பிள் சி. ஓகே, இப்போ டிஎன்ஏன்னு சொன்னோம்ல, இந்த டிஎன்ஏல பியூரின் 2 இருக்கும், பைரிமின் 2 இருக்கும். ஓகே, பியூரின் இருக்கிறது வந்து என்ன நான் ஏற்கனவே சொன்னேன், அடினைன், கோனைன். பைரிமின் வந்து தயாமின், சைட்டோசின். ஓகே, இந்த 4 தான் எதில் இருக்குது அப்படின்னாக்கா டிஎன்ஏல இருக்குது. கடைசியாக இன்னொன்று வந்து பைரிமிட்ஸில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், யுரேசில், யூ. இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்கா ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். எதில் இருக்கும், ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். ஓகே, எது இருக்காது, அதுக்கு பதில் எது இருக்காதுனாக்கா ஆர்என்ஏல தயமின் இருக்காது. ஓகே, டி என்பது இருக்காது. தயமினுக்கு பதிலாக ஆர்என்ஏல எது இருக்கும், யுரேசில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தயமினுக்கு பதிலாக ஆர்என்ஏல என்ன இருக்கும், யுரேசில் இருக்கும். ஓகே, அடுத்தது பாஸ்பேட் குரூப். ஃபஸ்ட்டு பென்டோ சுகர் பார்த்தோம், 2வது நைட்ரோஜனஸ் பேஸ் பார்த்தோம், 3வது கடைசியாக இருக்கிற வேதிப்பொருட்கள் என்னது அப்படின்னாக்கா பாஸ்பேட். ஓகே, பாஸ்பேட் இருக்குது. பாஸ்பேட்டு தான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அதுதான் முக்கியமான பணிகளை இயக்க வைக்கிறதுக்காக இருக்குது. PO4 பாஸ்பேட் குரூப். டிஎன்ஏ, ஆர்என்ஏ 2த்துக்குமே அது இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் அயான் இருக்க ப்ரோட்டான் சொல்யூஷன்ஸ் தான் அது. இதெல்லாம் வேதிப்பொருட்கள் நீங்கள் வச்சுங்க. மேம் கூட இப்போ கெமிஸ்ட்ரி மேம் கூட உங்களுக்கு அந்த இதெல்லாம் அமிச்சாங்க, சிம்பிள்ஸ்லாம் அமிச்சாங்க. அது எல்லா பிள்ளைங்களும் தரவு பண்ணி வச்சுருக்கணும். எல்லா வேதிப்பொருளுடைய சிம்பிள்ஸும் தரவு பண்ணி வச்சுங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே கூட பாருங்கள், H3PO4 அப்படின்னு இருக்குது, பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் அப்படின்றது இருக்குது, OH குரூப் இருக்குது, அப்புறம் PO4 பாஸ்பேட் குரூப் இருக்குது. இதெல்லாம் சிம்பிள்லே தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவைப்படும் அந்த சிம்பிள்ஸ். அதனால் கெமிஸ்ட்ரி மேமும் கெமிஸ்ட்ரி சாரெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சாங்க பாருங்கள், அந்த சிம்பிள் சார்ட்டு. அந்த சார்ட்லாம் நல்லா படித்து நிறையா அந்த சிம்பிள்ஸ்லாம் நிறையா கற்றுக்கின்னு வச்சுக்கணும். அது அப்பப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதியும் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இதுக்கு பார்ப்போம். பாஸ்பேட் குரூப்ஸ் வந்து பாண்டாக இருக்குது. பாண்டுன்னா அந்த அந்த பிணைப்புக்குள்ளார இணைக்கப்பட்டிருக்குது, எஸ்டர்ஸில் இணைக்கிறது. அப்போ அதோட இணைக்கிறது எதில் இணைக்குது அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ஆட்டமோடு இணைக்குது ஆஃப் த பாஸ்பேட் குரூப். அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டென்ட் அங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளிக் ஆசிட் வந்து வித்தின் த செல், அந்த செல்லுனால் இருக்கிறதுனால தான் என்னது நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போஎஸ்டர் பாண்ட்ஸ், this negatively charged phosphate ensure the retention of nucleic acid within the cell or nuclear membrane. அதுதான் என்ன பண்ணுது, நியூக்ளியர் மெம்பரேனாக ஃபார்ம் பண்ணுது. இப்போ பாஸ்பேட் தான் முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப்பாக அதில் இருக்குது. ஓகே, ஏன்
நைட்ரஜன் பேஸையும் இணைக்கும், அப்புறம் பென்டோஸ் சுகர்ஸ், ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் இணைக்குது. நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், கொஞ்சம் மேலே. Chemically linked, nitrogen base is chemically linked to one molecule of sugar. One molecule of sugar, ஒரே ஒரு molecule of sugar ஓட இணையும் போது என்ன ஆமாது? நியூக்ளியோசைட்ஸ் ஆமாது. Okay, when the phosphate group is attached to the 5 carbon of the same sugar, then it is called as a nucleotide. இந்த வார்த்தை புரியுதா பாருங்க, நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு. ஓகே, நைட்ரஜன் பேஸ் இருக்குது பார்த்தியா, நம்ம அதில் நம்ம சொன்னோம் அடினைன், தயமைன், சைட்டோசின், கோனைன், இதான் என்னது? நைட்ரஜன் பேஸு. விளங்குதா? இந்த நைட்ரஜன் பேஸோட சுகர் இருக்கும், அது பிரச்சனை இல்லை, சுகர் இருக்கும், அந்த கார்பனோட சுகர் சேரும். ஓகே, அப்படி இருந்துச்சு, நைட்ரஜன் பேஸும் பென்டோஸ் சுகரும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நியூக்ளியோசைட் அப்படின்னு பேர். அப்புறம் அந்த பென்டோஸ் சுகரோட ஒரு பாஸ்பேட் இணைந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு பேர். விளங்குச்சா? எப்போ நியூக்ளியோடைடு? பென்டோஸ் சுகரும் கார்பன், அடினைன், தயமின், சைட்டோசின், கோனைன் சொன்னோம் இல்லையா, அதனோடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நியூக்ளியோசைட். அந்த குரூப்போட ஒரு பாஸ்பேட் இணைந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியோடைடு அப்படின்னு பேர். ஓகேவா? இது எந்த இடத்துல இணையும் அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்குது பார்த்தியா, அந்த கார்பன் செயின் சொன்னேன், 3வது கார்பன்லேயும் 5வது கார்பன்லேயும் அது இணையும். 5வது கார்பன்னா என்ன தெரியுமா? பாஸ்பேட் எஸ்டர் பாண்டில் இருக்கிற 5வதுலேயும் அப்புறம் 3வது கார்பன்லேயும் அது இணையும். எது? நியூக்ளியோடைடு. ஓகே, இதுவும் முக்கியம். 3 and then 5 or 5 and then 3, இதான் அடிக்கடிக்கு வரும், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நியூக்ளியோடைட்ஸ் form as an ester with an phosphate of another nucleotide. The chemical bond that link the sugar components at adjacent nucleosides are called phosphodiester bond. ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகுது? பாஸ்பேட்டும் டைஎஸ்டர் ஃபார்மும் பாண்டு ஃபார்ம் ஆகுது. பாண்டுனா இணையுது. அது எங்கே இணையுது? அந்த லொக்கேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5-3 இணையுது. இங்கே தான் இணையுது. இந்த ஸ்லைடில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். நியூக்ளியோசைட்ஸ்னால் என்னான்றது முக்கியம், 2வது நியூக்ளியோடைடுனா என்னன்னு முக்கியம். எப்போ அது இணையுது, எதலோடு இணையும்? பாஸ்பேட் குரூப் அப்படின்னா ஒன்று 5வதுல இணையும், இன்னொன்று 3வது கார்பனில் இணையும். இதை உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்களேன், இந்த படத்தில் அது தெரியும். தெரியுதா? எந்தாண்ட 5 இருக்கா, அந்தாண்ட 3 இருக்க பாருங்கள். ஓகே, பாஸ்பேட் குரூப்பு இங்கே இது டி மாரிக்கு பாரு, அந்த 3ன்னு இருக்க பார்த்தியா, அந்த இடத்துல டி மாரி இருக்குது. டி கிடையாது, அது பாஸ்பேட் அது. ஓகே, ஆமாம், சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். அடினைன் டபுள் பாண்டில் இணையுது பாரு, 2 ப்ளூ கோடு வருதா, அதான் எதோட இணைஞ்சிருக்குது? தயமினோட இணைஞ்சிருக்கு பாரு. தயமின், அடினைன் இணைஞ்சிருக்குதா? இதை பென்டோஸ் சுகர் தெரியுதா, அந்த சுகர் கண்டென்ட்டு மாலிகுல். கோனைன் பாரு, ட்ரிபிள் பாண்டோட இணையுது பாரு, ட்ரிபிள் பாண்டு. சைட்டோசினோட இணையும் போது, சியோட இணையும் போது எப்படி இணையுது? ட்ரிபிள் பாண்ட். ஓகே, அடினைன், தயமின், சைட்டோசின், கோனைன், இப்படி தான் மாறி வரும். அப்புறம் ஒரு சுகர், பென்டோஸ் சுகர் இருக்குதா அந்த குரூப்பு, ப்ளஸ் எதனோட இணையுது? பாஸ்பரஸோட இணையுது. இந்த ப்ளூ பிங்க்லேருந்து இந்த பிங்க் வரைக்கும் இருக்குதா என்னது? நியூக்ளியோசைடு. பாஸ்பரேட் கூட சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு பேர் அதுக்கு. ஓகே, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதை வச்சுருக்கிறேன். ஓகே, டிஆக்சிக் ரிபோசோம் நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிக் ரிபோ நியூக்ளிக் ஆசிடில் எத்தனை ஆக்சிஜன் கம்மி? எஸ், ஒரு ஆட்டம் ஆக்சிஜன் கம்மி. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். குறைவாக இருக்கும், ஆர்என்ஏல 1 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த இடத்துல ஃபார்மேஷன் கூட சொன்னேன், 5 இருக்குது, 5ல் தான் இணையும் அப்படின்றது. டிஎன்ஏ பாருங்கள், மேலே பாருங்கள், டாப்
டிப்பில். ஓகே, அஞ்சாவது இதில் தான் அந்த பென்டோஸ் சுகரில் தான் அது இணையும் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஃபஸ்ட்டு காலத்தில் ட்ரிபிள் பாண்டில் இணைஞ்சிருக்குது. ட்ரிபிள் பாண்டு வந்தாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அந்த இடத்துல சைட்டோசின் கோனைன் இருக்குதுன்றது அர்த்தம். இந்த கார்னரில் பாருங்கள் 3. ஓகே, பாண்ட் 3ல் புரியுதா? பொசிஷன் தெரியுதா உங்களுக்கு? கார்பன் எல்லாம் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நடிச்சிருப்பாங்க. பொசிஷனில் அந்த பொசிஷன் கார்பன் 3 செயின். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடில் 3, இந்தாண்ட சைடில் 5. ஓகே, இந்த டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள். தயமின் எல்லோ கலரில், எல்லோ அண்டு ரெட், தயமின் அண்டு அடினைன். ஓகே, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது பென்டோஸ் சுகர். இந்த படம் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த படத்தை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, மேலே இந்த டாப்பிக்கில் கொடுக்குற படம் புக்கில் இல்லை, அதில் ரெடி பண்ணி நம்மளே தான் போட்டது. அதனால் அதை நீங்கள் ட்ரா பண்ணணும், நல்லா புரியும் அப்போ தான். ஓகே, இதில் பாருங்கள், அதில் இருக்கிற பொசிஷன் தான் இதில் இருக்கிறதுன்றதை சொல்கிறது. பென்டோஸில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்குது இந்த சிம்பிள் ஆஃப் 3 கார்பனில். அப்போ ஹைட்ராக்சில் குரூப் OH குரூப் வந்து அதில் பென்டோஸ் சுகர் தான் அட்டாச் ஆகும். அப்போ தான் அந்த பாண்டு ஃபார்மேஷன் அதில் வரும். ஓகே, அதே வந்து 3 விட்டுட்டு 4 போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. அப்போ காம்பனன்ட்ஸை மாறிடும். ஐசோடோப் மாரி அது மாறிடும். மாறிடுச்சுன்னா அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அது மியூட்டேஷனாக அதுமாரி திடீர்னு நடக்கும். இப்போ 3, 5 செகண்ட் பாயிண்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். Okay, OH group at second position in the reports. Understanding that 5-3- directly to the nucleic acid is critically for understanding the accepts of replications and transcriptions. ஏதாவது ஒரு உள்ளார சேர்க்கணும் அல்லது மாற்றணும் அப்படின்னா ஒன்று 5 வழியாகும், 5வது கார்பன் வழியாகும், 3வது OH குரூப் வழியாக தான் என்ன பண்ண முடியுமோ அதை மாற்ற முடியும். அதை விட்டுட்டு வேறு வழியில் மாற்றினா மியூட்டேஷன் கணக்குது. மியூட்டேஷனாக மாறிடும். அந்த டிஎன்ஏவே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ்னு தெரியும். அதில் திருப்பி அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற உயிரினங்கள் வந்து தாறுமாறாக இருக்கும். நம்ம லோக்கல் பாஷையில் சொல்கிறேன், அது தாறுமாறாக இருக்கும்ன்றது. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது பேஸ்ட் ஆன் இது அவங்க கண்டுபிடிக்கும் போது பாரு, ரோஸ்னைல்டு, ஃப்ராங்க்லின்னு, வில்கின்ஸு, குறிப்பாக டபுள் ஹெலிக்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வாட்சன் கிரிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சயின்டிஸ்ட் இவங்க 2 பேரும். ஓகே, ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்ஸ் கிரிக் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் 1953. ஓகே, 1953ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சயின்ஸ். இவங்க தான் டபுள் ஹெலிக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ்ரே அந்த ரேஸ் மூலிமா டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸில் இருக்குது. அது பேரில் தான் இருக்குது. அடினைன் பேர் வித் தயமின், கோனைன் பேர்டு வித் சைட்டோசின் அப்படின்றத சொல்லி இது டபுள் ஹெலிக்ஸில் இருக்குதுன்றதை சொல்லி இவங்க தான் என்ன பண்ணாங்க, முடித்தாங்க. அடுத்தது ஆர்என்ஏ. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது. ஒரே ஒரு ஆட்டம் தான் முக்கியம். அதுதான் சேஞ்சஸ் சொன்னேன். ஓகே, ஃப்ராங்க்லின் அண்ட் சிங்கா 1957ல் ஓகே ஆர்என்ஏ கூட ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்றத சொன்னார். அது சொல்கிறது முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னா டிஎம்இ வைரஸ், டொபேக்கோ மொசைக் வைரஸ் எனப்படுகின்ற ஒரு வைரஸ். அது உங்களுக்கு தெரியும். முட்டை முட்டையாக ரவுண்டாக இருந்து மேலே மட்டும் சுருண்டையாக அப்படி இருக்கும், டிஎம்இ வைரஸ் அப்படின்றது. அதனோட கூட 3 சயின்டிஸ்ட் ஒன்றா சேர்ந்தாங்க. லிசில் ஓர்ஜில், ஃப்ரான்சிஸ் பிரிக் அண்டு கர்ல்வோஸ் என்ற இவங்க எல்லாருமே, இந்த 3 சயின்டிஸ்ட்டும் 1980ஸில் ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வராங்க. இதுதான் ரிப்ளிகேஷனுக்கு வந்து அடித்தளமாக அமைந்துச்சு. ரிப்ளிகேஷனாக படிநிலை ஆக்குதல். ஓகே, ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஒன்று சேர்த்தது அல்லது அதை மாற்றி அமைக்கின்ற பணிகளை செய்வதற்கு முக்கியமான ஒரு செயலாய் அது இருந்தது. வால்டர் கில்பர்ட் இந்த ஒரு 1986ல்
ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலு, அதுதான் உயிரினத்தை உருவாக்கக்கூடிய இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். ஓகே, அப்போது அதுதான் முக்கியமான பணிகளாக செஞ்சிச்சு, அதுதான் உயிராக கூட இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அவங்க தான். ஓகே, ஆர்என்ஏ இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு போனால், அது டிஎன்ஏ கூட ஆர்என்ஏவை மாற்றி அமைக்க முடியும். அப்போ ஆர்என்ஏ வந்து ஒரு முக்கிய ஒரு மரபு கடத்திக்கு அல்லது மரபு பொருட்களை உருவாக்குவதற்கு தேவைப்படுகின்ற முக்கிய கூறுகளாக அது இருக்குது அப்படின்றது சொன்னார். ஓகே, சும்மா ஒரு ஸ்டெம் லோப் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்குது பாருங்கள் ஆர்என்ஏல. ஓகே, அடினைன் யுரேசில், சைட்டோசின் குவானைன், யுரேசில் அடினைன், தெரியுதா? யுரேசில் குவானைன். ஓகே, வாட்சன் கிரீக்குடைய பேரே இதுதான். சும்மா ஒரு நாலேஜுக்காக இந்த லோப் ஒன்று போட்டேன் உங்களுக்கு. லைட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஆக்சிக் ரிபோஸ் சுகரும் பாருங்களேன், தெரியுதா? ஜூம் பண்ணிட்டா அடினைன், குவானைன், சைட்டோசின், தயோமின், இதெல்லாம் பேஸு. ஓகே, டைமண்ட் மாரி இருக்குது பாருங்கள், அது வந்து சுகரு, பென்டோ சுகரு, மேலே இருக்கிறது பாஸ்பேட்டு. இதில் என்ன இருக்கும் ஆர்என்ஏல? இந்த டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு போதும். இந்த ஒரு டயக்ராம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும், 5 மார்க் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம். அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் யுரோசில், யூ இருக்குது பாருங்கள். ஓகே, இன்னொன்று காம்பனன்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். நெக்ஸ்ட், DNA depends on RNA for synthesis of protein. எப்பவுமே டிஎன்ஏக்கு தேவையான ஒரு உபகரணத்தை தருவது எது அப்படின்னா ஆர்என்ஏ தான். அப்போ தான் அந்த டிஎன்ஏவே எப்படி இருக்கும்? ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இப்போது இந்த ஆர்என்ஏ வந்து அதுக்கு தருது இல்லையா, அது தரும்போது ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக தருது. அதனால தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னது? மரபு கடத்துறது வந்து ப்ரோட்டீன் தான், டிஎன்ஏ இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை தான் சரி பண்ணார் செஸ். ஓகே, பட் டிஎன்ஏ தான் மோர் ஸ்டேபிள், ஸ்டோர்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஆனால் முக்கியத்துக்கு காரணம் பார்த்தா டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமான அளவு ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிரான்ஸ்ஃபர்னால் கடத்துது. ஓகே, கடத்தியாக இருக்குது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை கடத்தியாக இருக்குது. வேரியேஷன்ஸ் த்ரூ மியூட்டேஷன்ஸ். சில நேரங்களில் மியூட்டேஷனால் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் என்ன ஆகிடுது? மியூட்டேட் ஆகிடுது. தெரியும், மியூட்டேஷன் ரேடியேஷனால் ஆகுது. ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லை வேறு ஏதாவது பாலிமரேஸ் வைரஸ் ஏதாவது உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அப்போ அது மியூட்டேட் ஆகுது. இல்லை ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிப்பொருட்களை சுவாசிக்கும் போது, இல்லை லேசர் வந்து நம்ம மேலே படும் போது, அப்போது அந்த ஸ்போம்ஸோ இல்லை எக்கோ அஃபெக்ட் ஆகிடும். அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது என்ன ஆகிடும்? டேமேஜ் ஆகிடும் இல்லையா? இப்போது அதுதான் மியூட்டேட். ஓகே, அதுதான் மியூட்டேட் இஸ் எ ஃபாஸ்டர் ரேட். வைரஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனும், உங்களுக்கு நல்லா தெரியும் வைரஸில் என்ன இருக்குது? ஆர்என்ஏ இருக்குது. ஆனால் T4 பாக்டீரியாஃபேஜில் மட்டும் என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. ரொம்ப முக்கியம். ஓகே, RNA can function as genetic material. DNA is more stable. ஓகே, மோர் ஸ்டேபிள்னால் என்ன அர்த்தம்? அதுதான் அதிகமான அளவு ஆற்றல் உடையதாக அது இருக்குது அப்படின்றது. அவ்வளோ. ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதை வச்சுருக்கிறேன். ஓகே, டிஆக்சிக் ரிபோசோம் நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிக் ரிபோ நியூக்ளிக் ஆசிடில் எத்தனை ஆக்சிஜன் கம்மி? எஸ், ஒரு ஆட்டம் ஆக்சிஜன் கம்மி. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம்.
குறைவாக இருக்கும், ஆர்என்ஏல ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த இடத்துல ஃபார்மேஷன் கூட சொன்னேன், 5 இருக்குது, 5ல் தான் இணையும் அப்படின்றது. டிஎன்ஏ பாருங்கள், மேலே பாருங்கள், டாப் டிப்பில். ஓகே, 5வது இதில் தான் அந்த பென்டோஸ் சுகரில் தான் அது இணையும் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஃபஸ்ட்டு காலத்தில் ட்ரிபிள் பாண்டில் இணைஞ்சிருக்குது. ட்ரிபிள் பாண்டு வந்தாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அந்த இடத்துல சைட்டோசின் குவானைன் இருக்குதுன்றது அர்த்தம். இந்த கார்னரில் பாருங்கள் 3. ஓகே, பாண்ட் 3ல் புரியுதா? பொசிஷன் தெரியுதா உங்களுக்கு? கார்பன் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நடத்திருப்பாங்க. பொசிஷனில் அந்த பொசிஷன் கார்பன் 3 செயின். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடில் 3, இந்தாண்ட சைடில் 5. ஓகே, இந்த டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள், தயமின் எல்லோ கலரில், எல்லோ அண்டு ரெட், தயமின் அண்டு அடினைன். ஓகே, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது பென்டோஸ் சுகர். இந்த படம் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த படத்தை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, மேலே இந்த இந்த டாப்பிக்கில் கொடுக்குற படம் புக்கில் இல்லை, அதில் ரெடி பண்ணி நம்மளே தான் போட்டது. அதனால் அதை நீங்கள் ட்ரா பண்ணணும், நல்லா புரியும் அப்போ தான். ஓகே, இதில் பாருங்கள், அதில் இருக்கிற பொசிஷன் தான் இதில் இருக்கிறதுன்றதை சொல்கிறது. பென்டோஸில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்குது இந்த சிம்பிள் ஆஃப் 3 கார்பனில். அப்போ ஹைட்ராக்சில் குரூப் OH குரூப் வந்து அதில் பென்டோஸ் சுகர் தான் அட்டாச் ஆகும். அப்போ தான் அந்த பாண்டு ஃபார்மேஷன் அதில் வரும். ஓகே, அதே வந்து 3யை விட்டுட்டு 4ல் போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. அப்போ காம்பனன்ட்ஸை மாறிடும், ஐசோடோப் மாரி அது மாறிடும். மாறிடுச்சுன்னா அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அது மியூட்டேஷனாக அதுமாரி திடீர்னு நடக்கும். இப்போ 3, 5 செகண்ட் பாயிண்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். Okay, OH group at second position in the reports. Understanding that 5-3- directly to the nucleic acid is critically for understanding the accepts of replications and transcriptions. ஏதாவது ஒரு உள்ளார சேர்க்கணும் அல்லது மாற்றணும் அப்படின்னா ஒன்று 5 வழியாகவும் 5வது கார்பன் வழியாகவும் 3வது OH குரூப் வழியாக தான் என்ன பண்ண முடியுமோ அதை மாற்ற முடியும். அதை விட்டுட்டு வேறு வழியில் மாற்றினா மியூட்டேஷன் கணக்கு. அது மியூட்டேஷனாக மாறிடும். அந்த டிஎன்ஏவே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ்னு தெரியும். அதில் திருப்பி அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற உயிரினங்கள் வந்து தாறுமாறாக இருக்கும். நம்ம லோக்கல் பாஷையில் சொல்கிறேன், அது தாறுமாறாக இருக்கும்ன்றது. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது பேஸ்ட் ஆன் இது அவங்க கண்டுபிடிக்கும் போது பாரு, ரோஸ்னைல்டு, ஃப்ராங்க்லின்னு, வில்கின்ஸு, குறிப்பாக டபுள் ஹெலிக்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வாட்சன் கிரிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சயின்டிஸ்ட் இவங்க 2 பேரும். ஓகே, ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்ஸ் கிரிக் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் 1953. ஓகே, 1953ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சயின்ஸ். இவங்க தான் டபுள் ஹெலிக்ஸ் என்றதை கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ்ரே அந்த ரேஸ் மூலிமா டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸில் இருக்குது, அது பேரில் தான் இருக்குது. அடினைன் பேர் வித் தயமின், குவானைன் பேர்டு வித் சைட்டோசின் அப்படின்றத சொல்லி இது டபுள் ஹெலிக்ஸில் இருக்குதுன்றதை சொல்லி இவங்க தான் என்ன பண்ணாங்க, முடித்தாங்க. அடுத்தது ஆர்என்ஏ. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது. ஒரே ஒரு ஆட்டம் தான் முக்கியம், அதுதான் சேஞ்சஸ் சொன்னேன். ஓகே, ஃப்ராங்க்லின் அண்ட் சிங்கா 1957ல் ஓகே ஆர்என்ஏ கூட ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்றத சொன்னார். அது சொல்கிறது முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னா டிஎம்இ வைரஸ், டொபேக்கோ மொசைக் வைரஸ் எனப்படுகின்ற ஒரு வைரஸ். அது உங்களுக்கு தெரியும், முட்டை முட்டையாக ரவுண்டாக இருந்து மேலே மட்டும் சுருண்டையாக அப்படி இருக்கும், டிஎம்இ வைரஸ் அப்படின்றது. அதனோட கூட 3 சயின்டிஸ்ட் ஒன்றா சேர்ந்தாங்க. லிசில் ஓர்ஜில், ஃப்ரான்சிஸ் பிரிக் அண்டு கர்ல்வோஸ் என்ற இவங்க எல்லாருமே, இந்த 3 சயின்டிஸ்ட்டும் 1980ஸில் ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வராங்க. இதுதான் ரிப்ளிகேஷனுக்கு வந்து அடித்தளமாக மிதிச்சு. ரிப்ளிகேஷன்னா படிநிலை ஆக்குதல். ஓகே, ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஒன்று சேர்த்துது அல்லது
அதை மாற்றி அமைக்கின்ற பணிகளை செய்வதற்கு முக்கியமான ஒரு செயலாய் அது இருந்தது. வால்டர் கில்பர்ட் இந்த ஒரு 1986 ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலு, அதுதான் உயிரினத்தை உருவாக்கக்கூடிய இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். ஓகே, அப்போது அதுதான் முக்கியமான பணிகளாக செஞ்சிச்சு, அதுதான் உயிராக கூட இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அவங்க தான். ஓகே, ஆர்என்ஏ இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு போனால், அது டிஎன்ஏ கூட ஆர்என்ஏவை மாற்றி அமைக்க முடியும். அப்போ ஆர்என்ஏ வந்து ஒரு முக்கிய ஒரு மரபு கடத்திக்கு அல்லது மரபு பொருட்களை உருவாக்குவதற்கு தேவைப்படுகின்ற முக்கிய கூறுகளும் அது இருக்குது அப்படின்றது சொன்னார். ஓகே, சும்மா ஒரு ஸ்டெம் லோப் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்குது பாருங்கள் ஆர்என்ஏல. ஓகே, அடினைன் யுரேசில், சைட்டோசின் குவானைன், யுரேசில் அடினைன், தெரியுதா? யுரேசில் குவானைன். ஓகே, வாட்சன் கிரீக்குடைய பேரே தான். சும்மா ஒரு நாலேஜுக்காக இந்த லோப் ஒன்று போட்டேன் உங்களுக்கு. லைட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஆக்சிக் ரிபோஸ் சுகரும் பாருங்களேன், தெரியுதா? ஜூம் பண்ணிட்டா அடினைன், குவானைன், சைட்டோசின், தயாமின், இதெல்லாம் பேஸு. ஓகே, டைமண்ட் மாரி இருக்குது பாருங்கள், அது வந்து சுகரு, பென்டோ சுகரு. மேலே இருக்கிறது பாஸ்பேட்டு. இதில் என்ன இருக்கும் ஆர்என்ஏல? இந்த டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு போதும். இந்த ஒரு டயக்ராம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். 5 மார்க் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம். அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் யுரோசில், யூ இருக்குது பாருங்கள். ஓகே, இன்னொன்று காம்பனன்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். நெக்ஸ்ட், DNA depends on RNA for synthesis of protein. எப்பவுமே டிஎன்ஏக்கு தேவையான ஒரு உபகரணத்தை தருவது எது அப்படின்னா ஆர்என்ஏ தான். அப்போ தான் அந்த டிஎன்ஏவே எப்படி இருக்கும்? ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இப்போது இந்த ஆர்என்ஏ வந்து அதுக்கு தருது இல்லையா, அது தரும்போது ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக தருது. அதனால தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னது? மரபு கடத்துறது வந்து ப்ரோட்டீன் தான், டிஎன்ஏ இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை தான் சரி பண்ணார் செஸ். ஓகே, பட் டிஎன்ஏ தான் மோர் ஸ்டேபிள், ஸ்டோர்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஆனால் முக்கியத்துக்கு காரணம் பார்த்தா டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமான அளவு ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர்னால் கடத்துது. ஓகே, கடத்தியாக இருக்குது. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை கடத்தியாக இருக்குது. வேரியேஷன்ஸ் த்ரூ மியூட்டேஷன்ஸ். சில நேரங்களில் மியூட்டேஷனால் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் என்ன ஆகிடுது? மியூட்டேட் ஆகிடுது. தெரியும், மியூட்டேஷன் ரேடியேஷனால் ஆகுது. ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லை வேறு ஏதாவது பாலிமரேஸ் வைரஸ் ஏதாவது உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அப்போ அது மியூட்டேட் ஆகுது. இல்லை ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிப்பொருட்களை சுவாசிக்கும் போது, இல்லை லேசர் வந்து நம்ம மேலே படும் போது, அப்போது அந்த ஸ்போம்ஸோ இல்லை எக்கோ அஃபெக்ட் ஆகிடும். அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது என்ன ஆகிடும்? டேமேஜ் ஆகிடும் இல்லையா? இப்போது அதுதான் மியூட்டேட். ஓகே, அதுதான் மியூட்டேட். மியூட்டேட் இஸ் எ ஃபாஸ்டர் ரேட். வைரஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனும். உங்களுக்கு நல்லா தெரியும், வைரஸில் என்ன இருக்குது? ஆர்என்ஏ இருக்குது. ஆனால் T4 பாக்டீரியோஃபேஜில் மட்டும் என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. ரொம்ப முக்கியம். ஓகே, RNA can function as genetic material. DNA is more stable. ஓகே, மோர் ஸ்டேபிள்னால் என்ன அர்த்தம்? அதுதான் அதிகமான அளவு ஆற்றல் உடையதாக அது இருக்குது அப்படின்றது. அவ்வளோ. ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன்.